அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வசனம் சொல்லுது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்ப இயேசு நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுது. அப்போ இதுல ஒரு 4 விஷயம் இருக்கு பாருங்க. முதல் என்ன பண்ணிருக்கிறார் இயேசுனா, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. இயேசுவின் அன்பு எத்தகைய பெரியது. நம்ம எங்கேயோ இருக்கிறோம், நம்ம பிறக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி அவர் நமக்காக மரித்தார். தேவனுடைய அன்பு எத்தகையது. ஏதோ ஒரு மூலமுடுக்கில் நம்ம இருக்கிறோம், ஆனா அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அவருடைய இருதயங்களிலே, அவருடைய எண்ணங்களிலே நாம் இருந்தோம், இன்னைக்கு இருக்கிறோம் பாருங்க. எனவே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த இயேசு நம்முடைய ஆண்டவர், நமக்காக உயிர்த்தெழுந்த தேவன் அவர். ஆமென். அப்போ முதலாவது நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், இயேசு உங்களை நேசிக்கிறார். நிறைய நேரம் இதை சொல்லுவோம், காட் லவ்ஸ் மீ, ஏன்னா அனுபவபூர்வமா நம்ம அனுபவிக்கிறோமான்றது முக்கியம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நம்ம தேவனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் என்ன நேசிக்கிறாரா? நான் இவ்வளோ தப்பு பண்றேன், யாருக்கும் தெரியாம என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் உன்னை நேசிக்கிறேன், என்னுடைய அன்பு உன்னை மாற்றும், நீ என்னிடத்தில் வா என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப முதல்ல என்ன பண்றாருன்னா அன்பு கூறுகிறார். அடுத்து என்ன பண்றாருன்னா, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி. அப்ப நம்ம பாவிகளா இருந்தோம், இரத்தத்தினாலே கழுவி அவர் என்ன பண்ணாருன்னா நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஆமென். அப்ப அவர் முதலாவது அன்பு கூர்ந்தார், அடுத்து ஒரு அடையாளத்தை கூறுறார். என்ன அடையாளம்னா, இனி நான் பாவி அல்ல, இனி நான் பரிசுத்தவான். அப்ப இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிற நீங்கள் பரிசுத்தவான்கள். ஆமென். அப்ப நம்முடைய செயல்களின் மூலமாய் நம்ம பரிசுத்தவானாகவில்லை, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தவான்களா இருக்கிறோம். ஆமென். அப்ப இனி நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தவான். ஆமென். அப்ப கர்த்தர் இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார், அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்து தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும், அப்படின்னா நமக்கு ஒரு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் இன்னைக்கு யாரா இருக்கிறோம்னா ராஜாக்களா இருக்கிறோம். ராஜான்னு சொல்றப்ப நமக்கு கீழே ஆளுகை, அதிகாரம் எல்லாமே நமக்கு இருக்கு. நமக்கு கீழே தான் எல்லாமே, நமக்கு கீழே தான் நம்முடைய பிரச்சனை இருக்கு. ஆமென். அப்ப நீங்களும் நானும் ராஜாக்கள். நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஒரு ராஜா பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ராஜா என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு ஆள் நிறைய இருப்பான். எனவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் ராஜாக்கள். ஆமென். அப்ப இயேசு உங்களுக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலையின் மேல் ஒரு ஆளுகை உங்களுக்கு இருக்கிறது, பிரச்சனையின் மேல் ஆளுகை உங்களுக்கு இருக்கிறது, பிசாசின் மேல் ஒரு ஆளுகை இருக்கிறது. நீங்கள் அந்த ஆளுகையை பயன்படுத்த வேண்டும். அப்ப இயேசு அன்பு கூர்ந்திருக்கிறார், அடையாளத்தை கொடுத்திருக்கிறார், ஆளுகை கொடுத்திருக்கிறார். அடுத்து பாருங்க, ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு, அப்படின்னா நமக்கு ஒரு ஆசாரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப பாஸ்டர் மட்டும்தான் இல்ல, ஒவ்வொரு விசுவாசியுமே ஒரு ஆசாரிய ஊழியத்தில் இருக்கிறார். ஆமென். அப்ப நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவர். இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை பிரதிபலிக்கிறவர்கள், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். ஏதோ நான் மட்டும்தான் ஆசாரி அப்படி அல்ல, இயேசு ஏற்றுக்கொண்ட எல்லோரும் ஆசாரியர்கள். ஆமென். ஆபீஸ்ல நாங்க ஊழியத்திருக்கிறேன், ஆனா நீங்க கிறிஸ்துவுக்குள் ஆசாரியர்களாய் தான் இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப இயேசு அன்பு கூர்ந்திருக்கிறார், அடையாளம் கொடுத்திருக்கிறாரு, ஆளுகை கொடுத்திருக்கிறார், ஆசாரிய ஊழியம் கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு எத்தனை பெரியது பாருங்க. இந்த உலகத்துல நம்மை பார்க்கலும் நல்லவர்கள் அநேகர் இருக்கிறாங்க, ஆனா இயேசு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்து இந்த வெளியேறப்பட்ட ஸ்லாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். நாம் அன்பு கூறப்பட்டிருக்கிறோம், தேவன் நம்மை நேசிக்கிறார், நமக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளம் என்ன? நான் அவருடையவன், நான் அவருடையவள். ஆமென். அடுத்து நமக்கு ஒரு ஆளுகை கொடுத்திருக்கிறார், நம்மை ராஜாக்களாய் பொசிஷனே மாத்தி வச்சிருக்கிறாருங்க. நீ நம்ம அடிமை அல்ல, நம்ம ஆளுகை செய்கிறவர்கள். அடுத்து நமக்கு ஆசாரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், அவருக்கு சேவை செய்ய, அவருக்கு ஊழியம் செய்ய நம்மை ஊழியர்களாய் வைத்திருக்கிறார். ஆமென். எனவே நம்முடைய வாழ்க்கையின் செய்கையின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய், எல்லாவற்றின் மூலமாய் நாம் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். தொழில் செய்கிறீங்களா, அவங்க தொழில் மூலமாய் அவருக்கு ஊழியம் செய்யுங்க.
வேலை செய்றீங்களா? உங்க வேலையின் மூலமாய் அவருக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தருடைய அன்பு பெரிதருமையானவர்களே. இயேசுவின் அன்பு பெரியது. இயேசு இன்று உங்களை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். அவருடைய அன்பை அனுபவித்து அந்த அடையாளத்தை புரிந்து கொண்டு ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள் என்று அவருக்கு ஆராதனை செய்து, அவருக்கு ஊழியம் செய்து, அவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். அவர் நாம மகிமைப்படட்டும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.